இப்போ நீங்க உங்க வீட்ல போயிட்டு, அம்மா நம்ம வீட்ல ஒரு பெட் வளர்க்கலான்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு சொல்றாங்களா? இப்போ நான் சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. கம்மி செலவுல உங்க வீட்டுக்கே தெரியாம பக்காவா ஒரு பெட் வளர்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு டப் எடுத்துங்க. இதோட பிரைஸ் வந்து 100லேருந்து 200 ரூபீஸ் தான் வரும். ஆனா நம்ம இந்த டப் எடுக்க போறதில்ல. ஏன்னா எங்க வீட்ல இதுதான் துணி காயப்போட யூஸ் பண்றாங்க. இத எடுத்து எனக்கு காது மேலயே வைப்பாங்க. அதனால எங்க வீட்ல வேஸ்ட்டா ஒரு ட்ரே இருந்துச்சு. அந்த ட்ரே எடுத்து நல்லா பிரஷர் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா காய வச்சாச்சு. இப்போ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 3 பக்கெட் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டாச்சு. அப்புறம் நம்ம கடையில போயிட்டு ஒரு 30 ரூபா கொடுத்து கொஞ்சம் கப்பி கிராஸ் வாங்கிட்டு வந்தோம். அதையும் உள்ள போட்டு அந்த ட்ரே தூக்கின்னு போயிட்டு வீட்ல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு 3 நாள் அப்படியே வச்சாச்சு. இப்போ 4வது நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெட் ஷாப் போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்குள்ள இருக்க மாதிரி ஒரு மாலியோ இல்ல கப்பியோ வாங்கி வந்து விட்டுருங்க. ஆனா நான் மட்டும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் ஒரு 30லேருந்து 40 வெரைட்டி கப்பி ஃபிஷ் வச்சிருக்காரு. நான் டேரக்டா ஒரு ஃபார்முக்கு போயிட்டு அங்க இருந்த எல்லா கப்பியும் பார்த்தோம். அவர் என்னென்னவோ பேர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில் எனக்கு இந்த அல்பினோ கோயின்ற கப்பி மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் கம்முன்னு பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். இப்போ கடைசி ஸ்டெப்பா இப்போ நீங்க என்ன ஃபிஷ் வாங்கிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வாங்கிக்கங்க. அது மொத்தம் ஒரு 350 ரூபா இருந்தால் இது மாதிரி நீங்களும் ஒரு ஃபிஷ் டப் செட் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் மாட்டாமல் இருக்கணும்.